Hello and welcome to Offside Kutam for yet another video, a very special video. Champions League nights are back. So நம்ம கூட வந்து along with Sriram, we have a very special guest today. We are joined by Ajay, who is a Newcastle fan, and yes, Ajay, எங்களை welcome, தெரியலனா welcome கூட to the show. அஜய் ப்ரோவை தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஸோ இல்ல நானே அஜய் வந்து ப்ரோ எது வந்து சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து எவ்வளவு பிஸியா இருக்காரு அப்படின்னு. ஸோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை பேச விடுறதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா. நீங்க வந்து இந்த கமிட்மெண்ட் கொடுத்து வந்ததுக்கு. ஏன்னா வி ஆல் நோ ஹவு பிஸி யூ ஆர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கைண்ட் ஃப்ரம் யோர்ஸ். நோ ஐ திங்க் த ப்ளஷர் இஸ் ஆல் மைண்ட் கைஸ். நான் வந்து பிஸின்னு சொன்ன போய் ஆஹா ஊஹா அப்படியே நான் வந்து ஒரு நாளைக்கு 2 ராக்கெட் எங்கள் வீட்டிலேருந்து லான்ச் ஆகுது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த வீடு இங்கே இருக்க பின்னாடி பெட்டு பார்த்தீங்களா, நான் என்ன லான்ச் பண்ணிவிடுவாங்க, ராக்கெட்டில் கட்டி லான்ச் பண்ணுவாங்க இந்த பெட்டை. நான் அவ்வளோ முடிக்கலன்னா ஸோ அதுதான் அந்த கமிட்மெண்ட். பட் யா ஸோ நைஸ் டு சி நதர் எப்படி சொல்கிறதுன்னா நதர் ஃப்ளவர் இன் த கார்டன் பிளாசம். ரைட், தமிழ் கம்யூனிட்டின்னு ஒரு கார்டன் நம்ம எல்லாரும் தண்ணி விட்டு கரெக்டாக we are making sure that it grows into a forest, and right now it's still only a garden. It's so nice to see another flower bloom, so I'm so happy to be on this spot. Thank you so much. Super. First and most important question வந்து because we've seen so many Premier League fans, Liverpool fans, City fans, United fans, and ஒருத்தருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. So it's very unique that you okay, Arsenal fan. It's a very unique story on how நீங்க வந்து started following that team. So it's very interesting. Even I am looking forward to hear what you have to say about how you started following Newcastle. ஸோ ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. லைக் வந்து ஸ்கை வந்து 90s வந்து நான் வந்து நிறைய என்ன சொல்கிறது ஆன்டி பிக் சிக்ஸ் அஜெண்டாக்கு வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. ஃபார் ஒன்ஸ் ஐ ட்ரை அண்ட் பி நான் பயஸ்ட். சரியா? ஸோ வந்து ஸ்கை வந்து அப்போ வந்து 90s வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 வீக்கெண்டுக்கு 3 மேட்ச் டெலிகாஸ்ட் ஆகும். அதில் ஒன்று கண்டிப்பாக ஆர்சனல், ஒன்று கண்டிப்பாக மேன்செஸ்டர் யுனைடெட், அதுக்கப்புறம் அந்த பாட்போரியில் மாதிரி ஒரு 4 டீம், நியூகாசல், லிவர்பூல், வில்லா, டாட்னம், லீட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டீம், செல்சி, இந்த 6 டீம் வந்து ஒரு பாட்போரியில் வந்து வரும். ஸோ வந்து 3வது கேம் என்ன கேமோ அந்த கேம் தான். ஸோ அப்படி தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் வித் ஆல் ஏஷியன் கிட்ஸ் அப்போ வந்து நானுமே வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேனாக தான் ஆரம்பித்தேன். ஏன்னா வேற ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. வந்து ஒரே என்ன சொல்றது, அந்த சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வந்து ஆமாமா சந்தோஷ் சுப்ரமணியத்தில் வந்து இது பண்ணுவாங்கல்ல, அது பேர் என்ன, அதுவுமே நீங்களே சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படிப்பா சூஸ் பண்றதுன்ற ரேஞ்சில் வந்து அவங்களே நம்மளோட ஃபேண்டம் சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்கையை. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் ஐ வாஸ் லைக் ஓகே இதான் ஒரு எல்லாரும். ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, நான் வந்து கிரிக்கெட்லேருந்து அப்போ தான் ஃபுட்பால் வந்து ஆட ஆரம்பித்தேன் ப்ரொஃபஷ்னலாக. எவ்ரிதிங். ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே அப்போனா ஏதாவது ஒரு கிளப்பை பிடிச்சா தான் அதுக்கேற்ற மாதிரி ஜெர்சி வாங்கி அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு எல்லா கிரவுண்ட்லையும் பேசணும்ல. ஸ்கூலுக்கு பிஹேவியர். ஆமாம் அப்போ தான் ஒரு இதுவாக இருக்கும்ல, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு எதாவது தேவையில்ல. ஸோ சரி ஓகே இந்த மாதிரி மேன்செஸ்டர் யுனைடெட்னு ஒரு கிளப் இருக்கு, சரி இவங்களே பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு 4-5 வருஷம் சுற்றிட்டு இருந்தேன். பட் ஒன் கேம் ஐ திங்க் இட் வாஸ் நியூகாசல் விசஸ் வில்லான்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஆலன் ஷீரர்னு ஒரு ஒரு மனுஷன் என்னோட லைஃப்குள்ளே வந்தான். அவர் வந்ததுக்கப்புறம் ஐ திங்க் எவ்ரி திங் அபவுட் மீ, எவ்ரி திங் தட் நான் ஐ கால் மை செல்ஃப், எவ்ரி திங் தட் ஐ ரிலேட் டு மை செல்ஃப் டுடே, அதோட சிங்கிள் பிக்கஸ்ட் திருப்புமுனை வாஸ் வாட்சிங் ஹிம் பிளே ஃபார் நியூகாசல் யுனைடெட். ஏன்னா என்னோட டீப் ரூட்டட்னஸ் இன் சப்போர்ட்டிங் அர் அண்டர்டாக், அதுதான் வந்து அந்த கோர் ஆஃப் இட் இஸ். ஐ திங்க் it took me best part of 20 years to realize ஓ இதனால தான் நம்ம அதை பண்ணுறோம் போல இருக்கு. நான் சச்சின் 90s சச்சின் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள், யூ கான்ட் நவ் கோ அண்ட் சப்போர்ட் அன் ஆஸ்திரேலியா. ஸோ ஐ வாஸ் கான்டெக்டட் இன் மை ஹெட் சேயிங் ஹவு கேன் யூ கோ அண்ட் சப்போர்ட் ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் வேர் I don't want to say they bought referees, but they had
so many decisions going in their favor. They had the riches of the world. எல்லாமே அந்த மாதிரி எனக்கு வந்து அதை ரெசனேட்டே ஆகல. ஸோ தென் ஐ தாட் ஓகே, இதுதான் மனுஷன், இதுதான் பாபி ராப்சன் மாதிரி ஒரு ஆள், இவங்க தான், திஸ் இஸ் த டீம் டு சப்போர்ட் அப்படின்னு வந்து ஐ த்ரூ மை வெயிட் பிஹைண்ட் தம். அதில் வந்து ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட் என்னன்னா, I learned later that I share my birthday with the founding day of the club. Oh my God. So it was always Wow. meant to happen. So Insane. அதுதான் ஒரு weird ஒரு பின்னாடி group ஒரு இது இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு சாரி டு கட் யூ ஆஃப், நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த டாப் 6 கிளப் இந்த பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் ஸ்ட்ரீமிங்கா இருக்கட்டும் இல்ல ஒரு டெலிகாஸ்டிங்கா இருக்கட்டும், இந்த டீமுக்கு தான் அதிகமா வரும் இல்லையா? ஸோ நீங்க வந்து அந்த டயத்துல வந்து இப்போ நியூ காசல் அப்போ வந்து எந்த மாதிரி, ஏன்னா நம்ம இந்தியால வந்து எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரீமிங் இருந்தது அந்த மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ எப்படி வந்து நீங்க வந்து மேட்ச் எல்லாம் பாப்பீங்களா? லைக் எந்த மாதிரி? ஸோ அப்படிதான் லைக் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் எட் ஹாரிசன்ஸ் நியூ காசல் யுனைடெட் NUFC பிளாக்னு ஒன்று இருந்தது. அதில் வந்து பயங்கர நொட்டோரியஸான ஒரு 7-8 மெம்பரில் வந்து நானும் ஒருத்தன். நிறைய வந்து வாய்க்கா சண்டையை போய் சண்டை போடுறது, வாய்க்கா சண்டையை இழுத்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி எல்லா கிளப்ஸோட ஃபேன் பிளாக் ஃபோரம்ஸ்குள்ள சண்டர்லண்ட், எஸ்பெஷலி சண்டர்லண்ட், எவர்டன், லிவர்பூல், ட்ரைங் டு ரிமெம்பர் ஹூ எல்ஸ், லீட்ஸ், இந்த 4 கிளப்போட ஃபேன் பேசஸ்ல என்னோட அந்த அப்போ இருந்த அந்த மானிக்கர், அந்த நேம் வந்து சொன்னாங்கன்னா இன்ன வரைக்கும் ட்ரிகர் ஆகுது. அப்போ இருந்த ஃபேன்ஸ், அந்த பிளாக் போஸ்ட்ல இருந்த ஆளுங்க வந்து ட்ரிகர் ஆகிற அளவுக்கு ஒரு 7-8 பேர் சம்பவம் பண்ணியிருக்கேன். நாங்கள் சும்மா வேற வேலை கிடையாது. ஸோ வந்து மேட்சும் தெரியாது. நாங்கள் வந்து வி காட் ரெலிகேட்டட் டு த சாம்பியன்ஷிப் ஆல்சோ. ஸோ வந்து இந்த மாதிரி பிளாக் போஸ்ட் தான் வாஸ் ஃபார்ம் டு கைண்ட் ஆஃப் இது. இல்லாட்டி ஒருத்தவங்க வந்து இந்த ஃபேஸ்புக் லைவ் மாதிரி அப்போ வந்து ஒன்று இருந்தது. ஸோ somebody from their house will telecast. அவன் வீட்டுல ஜெட்டியே இல்லாம சுத்துறது வந்து நல்லா தெரியும் உனக்கு இந்த டிவியோட ஸ்கிரீன்ல. அந்த மாதிரி மோசமா இருக்கும். Right? So we stayed through, but it was so important that நான் வந்து நான் வந்து ஒரு 1 or 3 years I was there in Dubai for work 2010. அப்போ வந்து one of them, அப்போ வந்து நியூ காசல் கம்யூனிட்டி அந்த ஃபோரம்லேருந்து ஒருத்தன் வந்து கேம் டு துபாய். நான் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருக்க ஒரு சப்போர்ட்டர்ஸ் கிளப் கூட சேர்ந்து இந்த மாதிரி எவ்ரி வீக்கெண்ட் ஆர் எவ்ரி அதர் வீக்கெண்ட் ஐ கோ அண்ட் வாட்ச் அ கேம். அந்த கம்யூனிட்டியில் ஒருத்தன் வந்து சம்மன் ரெக்கக்னைஸ்ட் மீ. நான் வந்து ஒரு இதில் போயிட்டுருக்கேன், அது பேர்னு ஏதோ ஒரு ரேண்டம் பிளேஸில் போயிட்டுருக்கேன். அவன் தட்டி கேட்டான், டேய் நீ தானே அந்த, ஸோ எங்கள் எல்லாருக்கும் அப்போ ஒரு பேர் இருக்கும், நீ தானேடா அந்த இந்தியன் மேக்பை அப்படின்னு. ஆமாண்டா நான் ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சி அண்ட் மை ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு நியூ காசல் ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி, இட் வாஸ் ஃபார் சண்டர்லண்ட் கேம். the fan இந்த பிளாக் கம்யூனிட்டி சொன்னல, அவங்க தான் கொடுத்தாங்க. Oh my God, it was a birthday gift for me. இது ஃபுட்பால் அப்படின்னு நம்ம பேசும்போது அது எந்த அளவுக்கு ஒரு டைவர்ஸா போகுது, ஒரு நேஷனல் விட்டு நேஷனல், ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, அதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு 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 கிளப் நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு கல்ச்சர் வந்து எந்த அளவு டீப் ரூட்டடா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி எவ்வளோ இதுன்னா, லைக் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் யூகேக்கு மூவ் பண்ணேன். அது வரைக்கும் முன்னாடிலாம் வந்திருக்கேன் இங்கே, பட் இப்போ தான் மூவ் பண்ணேன். என் கூட another person from India moved. அவன் சொல்லுவான் அடிக்கடி, உனக்கு ஃபுட்பால் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது, எவ்ரிபடி ஆஃபீஸில் வந்து the barriers are all broken because அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஃபுட்பால் தெரியுமா இவன் நம்மள ஒருத்தன். அவன் வந்துட்டு நான் வந்து நாங்கள் வந்து இந்த லீக் கப் ஜெயிச்சோம்ல, லீக் கப் ஜெயிச்சதுக்கு யாரெல்லாமோ ரேண்டமா ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்துட்டு என்னடா சந்தோஷமா இருக்கியா வந்து எவனோ ஒருத்த வந்து கேட்குற அளவுக்கு அந்த கம்யூனிட்டி அவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஃபுட்பால் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்றது, லைக் ரிலிஜன், லைக் நேஷனாலிட்டி, இட் பைண்ட்ஸ் பீப்புள், right? That is what I've seen and that is what I've witnessed and experienced from the game.
an வா amazing வா note to start the video on. நீங்க சொல்லும் போது I remember that Aravind Desai video where he talks about ஆமா his ஆமா how அவனும் he அதே தான் became a Leeds United fanங்கிறது. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது it's just very joyful to hear on எவ்வளோ எவ்வளோ despite all the struggles and despite not being able to watch the matches, you stuck by and you've been இது loyal to the team அந்த for இந்த so many லாங் years டிஸ்டன்ஸ் and years. ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, And லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்க்காம காதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா அந்த ஆமா ஆமா மாதிரி ஆமா நம்ம மேட்ச் நீங்கலாம் வந்து இப்போ நாங்களாம் ஆப்வியஸா பார்சலோனா சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து லைக் பாக்குற ஆப்ஷனாவது இருக்கு. எங்களுக்கு வந்து எங்கேயா டெலிகாஸ்ட் பண்ணுவானுங்க ஏன்னா பெரிய கிளப் அப்படிங்கறனால. ஆனா இப்போ நியூ காசல் மாதிரி கிளப்ல நீங்க சொல்ற மாதிரி 90s 2000s அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம இன்டர்நெட்டுக்கே ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும்போது பார்க்காமே ஒரு கிளப்பை நம்ம வந்து சும்மா அந்த சாட்லயே பார்த்து பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு அந்த சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு அந்த ஒரு அப்பா அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு ஆக்சுவலா. எந்த அளவுக்கு ஆமா ஒரு ஆமா ஃபுட்பால் அது வந்து வந்து ஒரு அந்த முரளி அண்ட் ஹீரா ஆமா முரளி அண்ட் ஹீரா படம் மாதிரி. சொல்லா காதல் தான் நண்பா 100 மார்க். ஆமா ஆமா அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. யா சோ யா அப்படியே நம்ம I think ப்ரோ that இப்போ நம் this per- யா நீ சொல்லு. I think this perfectly sets us up for in the next game. ஏன்னா வந்து சாம்பியன்ஸ் லீக் அண்ட் நியூகாசல்ஸ் ஜேர்னி in the last 4-5 years வந்து it's been very commendable. Although Saudi வந்திருக்கு yes, but it's the way that they've shaped up the team இருக்கட்டும், the manager இருக்கட்டும், the way they've come up and they were in the Champions League as well previously. So it's been very very என்ன சொல்றது, as an outside neutral fan it's been very fun to watch on the team that they've built. And similarly we've somewhat kind of என்ன சொல்றது come back to where we belong ன்னு சொல்லலாம் for Barcelona after years and years of struggle. And it sets us up perfectly for ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான fixture in at St. James's Park, Newcastle versus Barcelona. So your thoughts first as a Newcastle fan facing Barcelona at home. ஸோ வந்து இந்த டீனோ ஆஸ்பிரியான்னு ஒரு லெஜெண்டரி நியூகாசல் பிளேயர் இருந்தான். ஸோ வி ஒன் ஹீ ஸ்கோர்ட் அ ஹேட்ரிக் வென் வி ஒன் அகேன்ஸ்ட் பார்சிலோனா இன் 96-97 ரைட். யா ஸோ அது வந்து ஒரு ஃபேனா நீ வந்து அந்த மேட்சை யார் நான் பார்க்கல ஆப்வியஸா. ஸோ பட் அந்த மேட்சை பார்த்தவங்க இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் தி அக்கேஷன், டூ த டீம் தட் வி பிளேட் அகேன்ஸ்ட், த்ரீ சாம்பியன்ஸ் லீக் நைட்ஸ் அண்டர் லைட்ஸ் அட் சென்ட் ஜேம்ஸஸ் பார்க் இஸ் மேஜிக். ஸோ இது மூணுத்தோட காம்பினேஷன் ப்ளஸ் அந்த ஆள் அந்த ஹேட்ரிக் ஸ்கோர் பண்ணுறது ப்ளஸ் நாங்கள் வந்து ஜெயிச்சது வந்து இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க 30 வருஷம். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ ஹவு ஆஃபன் மேபி ஐ திங்க் வில் நாட் ஹேவ் டு வெயிட் another 30 years to play Barcelona. But in terms of as far as என்ன சொல்கிறது big events go for clubs or big games for clubs go, this is one of our biggest games that we have played in the last 20-30 years. 20 years ன்னு கம்ஃபர்டபுளாக சொல்லலாம். ஏன்னா it is an opportunity for us to say we belong. யா அது வந்து ஒரு பெரிய அதேதான். ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு லைக் பெரிய கிளப்ஸுக்கு அதோட வேல்யூ புரியாது ரைட். ஒரு ஒரு அண்டர் டாகா இருந்து கிளப் மேலே வந்து நானும் இங்கே இருக்கேன்டா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய மொமெண்ட். ஸோ இஃப் வீ கேன் டூ வெல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிசல்ட், இஃப் அகெயின் இந்த நீ ஐ திங்க் ராகவ் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் தட் த ஜர்னி டு சி ஹவு வி ஹவ் கான் இஸ் பீன் கிரேட். அண்டர் மைக் ஆஷ்லி வி நெவர் ட்ரைட். இப்போ ஒரு கிளப்பா வி ஆர் ட்ரையிங். எக்ஸாக்ட்லி. எங்களோட ஃபேன் பேஸோட பெரிய இது என்னன்னா ஜெயிக்கலாம் வேண்டாம், அன்னைக்கு வந்து எல்லாரும் 100% கொடுங்க, அது போதும். அது ரிசல்ட் வருதோ வரலன்றது ரைட். ஸோ அதுதான் மெயின் மேட்டர். ஸோ ஐ திங்க் hopefully we give a good account of ourselves அன்னைக்கு. அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த டீம். இந்த ரைஸ் ஃப்ரம் நியூகாசல் வந்து இந்த ராகவ் சொன்ன மாதிரி இந்த ஓனர்ஷிப் டேக் ஓவர்ல இருந்தே ஒரு கிளியர் ஆம்பிஷன் கிளப் கிட்ட இருந்து தெரிஞ்சது இல்லையா? ஏன்னா வந்து நீங்க ஃபேன்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆம்பிஷன் எங்க இருக்கு கிளப்பா அப்படிங்கறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன் வந்து நம்ம பிரீமியர் லீக் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம டாப் 6க்கு நம்ம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. நீங்க ஃபைட் பண்ணி நீங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்கும் ஆடினீங்க.
ஆனா அன்பார்ச்சுனேட்லி அடுத்த சீசன், அதாவது லாஸ்ட் சீசன் வந்து நீங்க வந்து டிராப் டவுன் ஆயிட்டீங்க, ஆட முடியாம. சோ அதுல இருந்து இப்ப திருப்பி எடியோ வந்து நான் வந்து இன்னும் இருக்கேன்டா, நான் வந்து இன்னும் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நிறைய டவுட்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்த போது, ஆப்வியஸ்லி டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய ப்ராப்ளம் வந்த போது, அந்த எடியாவி அப்படிங்கிற ஒரு பில்லர் வந்து உங்க டீமுக்கு எப்போதுமே இருந்தது. உங்க டீமுக்கு வந்து நிறைய பேர் வந்து மிட்ஃபீல்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களோட கம்பேக்ட்னஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த மாதிரி மணி பவர் இருக்கு அப்படின்னு என்னதான் சொன்னாலும், நான் ஒரு வெளி ஃபேனா ஒரு பிரீமியர் லீக் பார்க்கும்போது நியூ காசல்னா எனக்கு எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது வந்து உங்களுக்காக நான் சொல்லல, எனக்கு அந்த ஃபேன் பேஸே பிடிக்கும் ஆக்சுவலா. ஒரு மாதிரி நல்ல ஒரு பேஷனேட்டா இருப்பாங்க ஃபேன் பேஸ். அதே மாதிரி எனக்கு வந்து நியூ காசல்ல என்ன ஸ்ட்ராங் அப்படின்னா கத்தாரி ஓனரோ இல்ல மணியோ இல்ல என்னமோ கிடையாது. எனக்கு வந்து எடியாவே தான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லர் அந்த நியூ காசில் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது வெளியே இருந்து பார்க்கும்போது. ஸோ நீங்க வந்து இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒரு கோயிங் இன்டு ஒரு பிக் பிக்சர், எடியாவி வந்து இந்த இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு வந்து அவன் உங்களை ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படிங்கறத வந்து நீங்க நினைக்கிறீங்க? அவன் தான் எடி ஹவ் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டர் ஆஃப் எவ்ரி திங் தட் யூ அச்சீவ். அது வந்து இப்போ வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பாட்காஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் இருக்கு, ரைட்? ஓகே. அதில் வந்து எங்களோட ஓனர், erstwhile ஓனர் அண்ட் த பர்சன் தட் brokered த டீல், அமாண்டா ஸ்டேப்லி, அவ தான் வந்து இந்த CEO ல உங்க சிட்டியோட டீலையும் வந்து broker பண்ணா. ஸோ ஓகே. ஷீ பிகேம் 10% 20, அது வந்து ஒரு ப்ரைவேட் ஹெட்ஜ் ஃபண்டு, ஈக்விட்டி ஃபண்ட். அதுக்கப்புறம் ஸோ அவங்களோட அந்த ஈக்விட்டி ஃபண்டோட ஓனர். ஸோ அண்ட் தென் ஷீ பிகேம் ஒரு 10% ஓனர் இன் ஆ கிளப். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவளால் அந்த லெவலுக்கு ஈக்விட்டி போட முடியாதனால வெளில அமிச்சிட்டாங்க. பட் ஸோ அந்த அந்த பாட்காஸ்டில் வந்து அவள் சொன்னான், தட் இஸ் வந்து எங்களுக்கு வந்து 2 அவுட்ஸ்டாண்டிங் கேண்டிடேட்ஸ் தெரிஞ்சாங்க. ஒன்று உன்னாய் எம்ரி, இன்னொன்று எடி ஹவ். எடி ஹவ் நான் ஏன் போனேன்னா, அவன் அப்போ தான் பர்ன்மவுத்தில் அவ்வளோ தூரம் கீழேருந்து கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வச்சான். அவுட் ஆஃப் த லீக்லேருந்து வெளில கொண்டு வந்து வித் வெரி லிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் he brought them into the Premier League and made them a Premier League club, right? So அதில் வந்து then he got relegated. அப்போ தான் வந்து he quit and then we kind of poached him, right? அப்போ வந்து அவள் சொல்கிறா ஒரு மேட்டர், தட் இஸ் எடியாவை நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னா, அவன் போர்ன்மவுத்தில் என்ன சக்ஸஸ் பண்ணான்றதை பற்றி இது கிடையாது. அவன் வந்து எப்படி அந்த ரெலிகேஷனை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு அவனோட இன்ட்ரெஸ்ட், அவனோட இன்டெலிஜென்ஸ் டு அனலைஸ் அண்ட் சே ஐ காட் இட் ராங் and reimagine this is what I could have done better. Right. Is why he is the perfect candidate for Newcastle, because நாங்க வந்து we are going on journey to the unknown. அதில் ஒரு மேனேஜர் ரிஜிடா இப்போ வந்து அமரிம் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு நான் இப்படி தான் ஆடுவேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அவன் முடிச்சு ஆடினான்னா நாங்கள் வந்து வீட ஆன் ஃபிளாட் லைன். ஒரு மாதிரி ஒரு மேனேஜர் இம்பார்ட்டன்ட்னா he is able to look at himself and say, oh, I got this wrong. Because we will obviously make a few mistakes in the process of getting from ஒரு mid-tier club to a top-tier club. அதுக்கு ஒரு மேனேஜர் should have that, இந்த நம்ம again இந்த நிறைய கார்ப்பரேட்டாக பேசணும்னு இல்லை, பட் growth மைண்ட் செட் இருக்கணும். பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டோம், அடுத்தது என்ன பண்ணலாம். ஸோ நீ பார்த்தா சைனிங்ஸ் பண்ணது எல்லாருமே at the time, including Isak, right, people said, okay, it doesn't set the world alight, but all of our signings, out of the 20 signings that Eddie Howe has made, plus இப்போ ஒரு 3 4 24ல ஒரு 6 இந்த வருஷம், மீதி 18ன்னு வச்சுக்கோ மெயின் சைனிங்ஸ். அந்த 18 சைனிங்ஸில் 13லேருந்து 14 ஹிட். அந்த மாதிரி எந்த மேனேஜர் வெளில வந்து சொல்ல முடியும் கடைசி ஒரு 5 வருஷத்துல? ரைட். அவன் நீ சொல்ற மாதிரி அவன் தான். நாங்க வந்து ஈசாக் 150 மில்லியன் இருக்கலாம், ரைட்? பட் எடி ஹவ் இஸ் worth 300 மில்லியன் to us. Absolutely, MVP of this project. அதான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க பிளேயர்ஸ் வாங்குனீங்க, 18 பேர் இப்போ நீங்க சொன்னீங்க வாங்குனீங்க. எவ்வளவு பேர் வேணா வாங்கினாலும் இப்போ நீங்க ஒரு ஈசாக் வாங்குனீங்க, ஒரு ப்ரூனோ கிம்ராஜ் வாங்குனீங்க, ஒரு டொனாலி வாங்குனீங்க. டொனாலி என்னதான் பெரிய பிளேயரா இருந்தா கூட அவன் நியூ காசில் வந்ததுக்கு அப்புறம் அவன் எலிவேட் ஆன விதம் வந்து அவன் ஆல்ரெடி இருந்த பிளேயரோட ஒரு 50% அதிகமா இருந்தது. அதே மாதிரிதான் வித் ஈசாக், வித் ப்ரூனோ கிமராஜ், வித் லூவிஸ் ஹால், உங்க லெஃப்ட் பேக்கு. ஸோ எல்லா பிளேயருமே வந்து அவங்களோட இன்னர் பொட்டன்ஷியலை வந்து வெளிக்கொண்டு வர ஒரு ஒரு கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்க மேனேஜருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ரீசெண்டா ஒரு ரீலும் பார்த்திருந்தேன்.
இன்ஸ்டால வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து உங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எந்த டீமை ஃபேஸ் பண்ணணும், எங்க ஆடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்டபோது நிறைய பேர் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 70% பீப்புள் செட் வி வாண்ட் டு பிளே பார்சலோனா ரியல் மேட்ரிட், பார்சலோனா ரியல் மேட்ரிட், பார்சலோனா பார்சலோனா நிறைய பேர் சொன்னாங்க. இது வந்து சாம்பியன்ஸ் ட்ரா ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பிக்சர்ஸ் வரதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இப்போ பார்சலோனா ஆடுறாங்க. ஸோ இந்த டீம் நியூஸ் இப்போ ஆப்வியஸா நமக்கு தெரியும். இப்போ ஈசாக் போயிட்டான், ஈசாக் கிடையாது. இப்போ நீங்க சைன் பண்ண வந்து வால்டமோடே வந்து இப்போதான் இன்டெகிரேட் பண்ணி ஒரு கேம் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு கேம் தான் ஆயிருக்கு, இப்போ இன்டெகிரேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேம்குள்ள போகும்போது நம்ம இப்போ ஆப்வியஸா இப்போ ஆஸ் அ ஃபேனா வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நீங்க சொன்னீங்க. ஆஸ் அ ஒரு பிளேயர்ஸா அந்த பிளேயர்ஸ் வந்து வாட் இட் மீன்ஸ் டு தம் அண்ட் வாட் இட் மீன்ஸ் டு எடியாவே. எடிஹாவுக்கு வந்து I think it is a big occasion, right? Because Barcelona is not every weekend that you get to have play Barcelona, right? இது வந்து ஒரு பெரிய occasion. அது இல்லாமலாம் இருக்காது, right? But he, as much as his EQ is very high, his IQ is also very high in the sense that அவன் பிளேயருக்குள்ள ட்ரில் பண்ணி வச்சிருப்பான். தட் இஸ் என்ன வேணா ஒகேஷனாக இருக்கட்டும், நம்ம பண்ற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் நீ இப்போ பார்த்தேன்னா ஒன் ஆஃப் த அதர் திங்ஸ் தட் நம்ம பேசினோட ஃப்ளிப் சைடு என்னென்னா, நம்ம இப்போ ஒரு செல்சி ஸ்குவாடோ ஒரு இப்போ லிவர்பூல் ஸ்குவாடோ ஆர்சனல் ஸ்குவாடோ அங்கே இருக்கிற சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் மாதிரி எங்களுக்கு கிடையாது. Right. Has stuck with Eddie Howe for the last 3 years. And they all know என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், என்ன இவன் எடி ஹவ் பிளேயர்னா எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருமே இப்போ 10 on 10 எல்லா பிளேயர்ஸும் இருப்பாங்க. வால்டமாடா எப்படி ஆவான்னு என்னன்னு தெரியாது. பட் ஐ திங்க் ஆல் பிளேயர்ஸ் ஹார்ட் ஒர்க், இன்டெலிஜென்ஸ், டாக்டிக்கல் அவேர்னஸ், பொசிஷனல் சென்ஸ், என்ன சொல்கிறது, புட்டிங் டீம் ஃபர்ஸ்ட்டு, இது எல்லாமே பேஸ், இன்டென்சிட்டி, ப்ரெஸ்ஸிங், இது எல்லாமே வந்து பேசிக்காக எல்லா பிளேயர்ஸுமே 90 minutes கொடுத்துருவாங்க, ரைட்? அதுக்கு மேலே வந்து ஒரு குவாலிட்டி தேவை. ஸோ டு யோர் பாயிண்ட், அன்னைக்கு we will be physically, emotionally and technically motivated, right? But do we have the quality to get past Barcelona? அதுதான் இது. ப்ளஸ் சென்ட் ஜேம்ஸஸ் பார்க் வில் அன்னைக்கு நைட் சென்ட் ஜேம்ஸஸ் பார்க்கில் பார்சிலோனா ஒரு டேக்கிள் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரைட்? we will make it a living hell for them, right? So அந்த விஷயத்தில் வந்து I think I'm very confident that we will the St. James's Park crowd will really put on a show. It'll be something to see. அது ஒரு ப்ராப்பர் பார்ட்டி அட்மாஸ்பியராக இருக்கும். ஸோ யா, அது அப்படிதான் நான் பார்க்குறேன். அந்த பிளேயர்ஸ் நீ சொல்கிற மாதிரி பிளேயர்ஸ் will be really geared up. Yeah, and I think on the flip side, for like if you look at it from Barcelona's perspective, அப்படின்னா it's another chance to என்ன சொல்றது, it's a chance to bring the spotlight on us, because last season வந்து we saw how Flick transformed the team, how ஒரு அந்த சாம்பியன்ஸ் லீக்ல அந்த செமிஃபைனல் வரைக்கும் ரன் கொடுத்தாங்க. பட் now again when like even towards the end of the semi-final, question was can they compete against against English teams, or can they compete against the Bayern Munich, the PSGs? So I feel in the in playing in an atmosphere like St. James's Park against a physically and நீங்க சொன்ன மாதிரி physically, mentally motivated team like Newcastle, and with the quality of players that they have, it's again a chance to prove them that okay, it's not just a one-off season, or it's not just a என்ன சொல்றது, it's not just pretenders and actual contenders-ங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் I think like you said, one more important point is that it's a very big occasion for Newcastle, so the motivation will be through 120%, 130% motivation இருக்கும். And maybe I'm not saying it as a disrespect, but for Barcelona it may look like another game in the Champions League. So I hope it doesn't go that way. But yeah. And leading into the last section is how do you think Newcastle are going to set up against Barcelona? Do you think
they will follow their regular 4-3-3, and who do you think will be the main players to watch out for Newcastle? And yeah. Yeah, so I think இது ஃப்ளிக் இல்லாமல் வேறு தான் மேனேஜர் இருந்தானா இதோட கான்வர்சேஷன் ஸ்பானிஷ் மேனேஜர் இருந்தானா இட் would have been a different conversation, right? ஏன்னா there could be some softness, there could be some underbelly problems, right? Because physically, if the midfield, உங்களோட midfield, if they're not ready to compete, ready to kind of win every 50-50 duel, the game could go away from you. But because it is Flick, and the German efficiency will be like he would have already forewarned them how to kind of get through, because he is also a competition manager, right? So அவனுக்கு வந்து அந்த mentality is very clear, right? So அது வந்து I think it will be a game of tactics more than anything else. உங்களோட high line எங்களுக்கு வால்டமாடா மாதிரி ஒரு பிளேயர் இப்போ உள்ள வந்தது வந்து is a big advantage. Ideally, we would have loved to have someone like, I don't want to name that person that he's gone to Liverpool now. Had we had he who must not be named, right? Had we had that player, it would have been a great, like, அந்த மாதிரி ஒரு high line, our ability to play long, Lewis Hall with Shire, with what do you call it, Tonali, Trippier, all of them can release a ball very quickly. All right, and if there is one team that I would put my money on, not because I support the club, but ஒரு டீம் வந்து இந்த ஆஃப் சைட் ட்ராப்பை கரெக்டாக பீட் பண்ண கூடிய ஒரு டீம்னா இது நியூகாஸ்ல் யுனைடெட் தான். ஏன்னா கார்டன், எலாங்கா, he who must not be named, Joelinton, everybody has strength. Livramento has pace. Like Tonali is probably the highest, fastest recovery pace. In terms of recovery pace, is probably one of the fastest in Europe. So வந்து எங்களோட ability to hit you on the break, hit you on transitions வந்து would be very high. But அவன் இல்லாதனால இப்போ வால்டமாடா உள்ள வந்ததுனால we have to play it differently. So we will probably play ஒரு box midfield மாதிரி, where Bruno and Tonali sit at the bottom of it. Waltamada will occupy the right channel. Joelinton, instead of இங்க இப்போ 3ல இருந்து இப்படி ஆடாம, he will come and occupy a 2-2-2. So this will be okay, got it. Box, yeah. Bruno Guimaraes, and ஒரு box மாதிரி they will try to put a box around Pedri. All right, and then have Elanga and Gordon bomb the wing and hold the either, so we can find space. The key players are as with all big games that we have played in the last 2 years, is Tonali. Tonali is probably our best player on the pitch. Tonali, Bruno, Joelinton. இந்த 3 பேர் எப்படி டர்ன் அப் பண்றாங்கன்றது தான் will determine. நீங்க சொன்ன எக்ஸாக்ட் 3 பேரோட தான் எங்களோட மிட்ஃபீல்ட் எப்படி கம்பீட் பண்ண போகுது அப்படிங்கறத வந்து நான் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா வந்து நீங்க சொன்ன ப்ரூனோ கிமராஜா இருக்கட்டும், டொனாலியா இருக்கட்டும், ஜோலின்டலா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து they know to keep the ball as well and they know to play without the ball as well. ஸோ இது ரெண்டுமே அவங்களுக்கு பண்ணத்துல தெரியும். அண்ட் எங்களோட மிட்ஃபீல்ட் ஆன் த அதர் ஹேண்ட் பிசிக்காலிட்டி வந்து வி லேக் பிசிக்காலிட்டி, அதான் உண்மை. பட் டெக்னிக்கலி வி ஆர் பெட்டர். ஒரு பெட்ரியா இருக்கட்டும், ஒரு ஃப்ராங்கி டியாங்கா இருக்கட்டும், ஒரு டேனி ஆல்மோவா இருக்கட்டும், இல்ல ஃபெர்மின் அவனா இருக்கட்டும், டெக்னிக்கலா வந்து எங்ககிட்ட பால் இருந்ததுன்னா எனக்கு வந்து பயம் கிடையாது, நாங்க வந்து நல்லா விளையாடுவோம், உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி ஹண்ட் பண்ண போறீங்க, எப்படி பிரஸ் பண்ண போறீங்க, எத்தனை பேர் வந்து பிரஸ் பண்ண போறாங்க அந்த மிட்ஃபீல்ட வந்து, அதுலதான் ஐ திங்க் இட் வில் பி த பேட்டில் ஆஃப் த மிட்ஃபீல்ட். எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மிட்ஃபீல்ட் கோயிங் ஆன் ஹெட் ஆன் ஹெட்ஸ் போகும்போது, அதுவும் இதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு பால் நீங்க வின் பண்ணிட்டீங்க ஒரு டூவல்ல அப்படின்னா, சென்ட் ஜேம்ஸ் பார்க் வந்து எந்த மாதிரியான ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அது வந்து எப்படி வந்து எங்க டீமை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது, ஏன்னா வந்து எல்லாருமே சின்ன பசங்க. Yeah, but they won against Spain, and they also played a very physical Italy team in the Spain under 21 Euros, where they did very well. Right, so it will be something that they are used to, but their memories will be long forgotten. Right, and now you're playing La Liga in the intensity, in the press, in the physicality. நான் சொல்றது வந்து ஒரு 50-50 duel இருந்தா அந்த 3 பேர் வந்து will put their body on the line. Yeah.
Not many players do it these days because they become very soft. Right? So அந்த 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 இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல if we set the stage and then go bang, we score a goal, it'll be an atmosphere like this is what happened against PSG tried to play very technical and ரொம்ப tactical-ஆ வந்து 4-2-4 இப்படி மேல டிரா பண்ணலாம், அடிச்சு நொறுக்கிட்டோம் மிட்ஃபீல்ட்ல. I think நீங்க சொன்ன இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் counteractive to how we play because our pressings, our structure is also kind of similar. ஏன்னா இப்போ வந்து Pedri and Casado are most likely to play in the pivot, so they will be in the midfield, and then Fermin and Ferran or Lewandowski will be like the two players up top, and then on the left we mostly will start with Rashford on the left and Rafinha on the right. So kind of a very equal in both shape wise and play like tactical profile இருக்கட்டும், it's very 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 similar. So it's literally a matter of who's going to click on that day. எனக்கு எமால் ஆடி இருந்தானா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் கான்பிடண்டா இருந்திருப்பேன். எமால் வந்து ரைட் விங்ல இருக்கான் அப்படின்னா வந்து ஏன்னா வந்து ஹி டென்ஸ் டு அட்ராக்ட் மோர் பீப்புள் டிஃபெண்ட் பண்றப்போ ஆப்போனன்ட் டீம்ல இருந்து. ஸோ இப்போ எமால் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து அது வந்து ஐ திங்க் அது வந்து ஒரு லெவரேஜா இருக்கும்னு நினைக்கிறேன் நியூ காசலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எங்க அட்டாக்கை வந்து கொஞ்சம் பின் டவுன் பண்றதுக்கு. ஆமா obviously because the thing is I think you guys will see the work rate that the forwards put also. எலாங்காவா இருக்கட்டும், கார்டனா இருக்கட்டும், மர்ஃபியா இருக்கட்டும், பான்ஸா இருக்கட்டும், all of these players run all over the pitch all the time. Right? ஸோ வந்து இந்த டபுளிங் அப் ட்ரிப்ளிங் அப்லாம் வந்து நல்லாவே பண்ணுவோம். ஸோ யமால் மாதிரி ஒரு பிளேயர் ஆடிந்தானா இட் would have been Livramento because he would have played from the right. So it would have been Livramento plus Joelinton plus Bruno plus Barnes or Gordon tracking back. இல்ல லெஃப்ட் பேக்னா வந்து லூயிஸ் ஹால் தானே ப்ரோ ஆடுவான் இல்லையா? ரைட். லெஃப்ட் பேக்னா லூயிஸ் ஹால் தானே ஆடுவான் இல்லையா? ஏன்னா லமீன் வந்து ரைட் விங்ல ஆடுறான் அப்படின்னா அவங்க லெஃப்ட் விங் தானே, லெஃப்ட் பேக் தானே. ஆமா லெஃப்ட் பேக் தான், பட் ஆனா லிவரமெண்டோ கேன் பிளே போத் லெஃப்ட் பேக் அண்ட் ரைட் பேக் and he's already had a great start. Trippier is doing well on the right. எங்க plus எங்களுக்கு வந்து height advantage இருக்கு. உங்களோட set piece is also going to be a big thing. So அந்த Trippier will play. கண்டிப்பா ஒரு கோல் உண்டு. ஸோ அது கூட ஒரு பொட்டென்ஷியல். டான் பர்ன் வந்து உங்களோட சென்டர் பேக்ஸ் வந்து பார்க்கணும். அந்த 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 ஃபிசிக்கல் பேட்டில் வந்து வில் பி சம்திங் டு சி. ரைட். கண்டிப்பா ஒரு கோல் உண்டு ப்ரோ. எழுதி தரேன் நான். எல்லாருமே பாதி ஆமா அவனோட பாதியில இருப்பாங்க எல்லாரும். அதான் ஸோ அதனால ட்ரிப்பியர் ஆரம்பிப்பான். ஸோ ட்ரிப்பியர் ஆரம்பிச்சானா லிவரமெண்டோ வில் ஸ்டார்ட் ஆன் த ஸோ ஐ திங்க் 2 other important battles நான் பார்க்கறது என்னன்னா எங்களோட ability to break your offside trap with Gordon, with Elanga, with the third person running. I think it could be Livramento that will run. All right, watch out for Livramento doing almost a touchline run. All right, so அது ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, if Burn and Shire have a good game, which they mostly do, all right, I think we'll be sorted. Again, sorted நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்கள வந்து ஒரு 4-0 5-0 அடிக்கிறதுலாம் கிடையாது. For us to stay level on terms with you guys in terms of quality bring to the table. Right? ஏன்னா ஒரு Burn ஷேரை வச்சு இவ்வளோதான் போக முடியும், ஒரு இவ்வளோ தூரம் தான் போக முடியும். எங்களுக்கும் I think I don't know if you guys know, but Rafinhaக்கு one other team when Leeds went down, one other team that hard is Newcastle United. Oh. Yes. One other team that is chasing Ferran Torres for the last 4 or 5 years is Newcastle United. Right? So எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வேணும்னு தான் ஆசை. Right? But it is about 5 years 6 years away. But இப்போ இருக்கிற ஸ்டேஜில் if we do well, I think it'll 2-2 draw is what I'm in my head. நீங்க என்ன சொல்றீங்க ஸ்ரீராம்? prediction for this game?
ஹலோ. ஐ திங்க் ஸ்ரீராமோட ஃபுல் டைம் வந்து கொஞ்சம் இதுவாக தானே இருந்தது, பேட்சே தானே இருந்தது. ஆமா 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 ஆமா. But Raghav, you can get started அதுக்கப்புறம் whenever Sriram joins, we joins. Yeah. Okay, so I think my prediction for this game, I would say a draw. You know, I don't think I think missing Lamine Yamal for this game is a huge miss for us. நீங்க சொன்னீங்கல்ல, like the difference in quality is where the difference will be in, and that difference maker is Lamine Yamal. Of course, Pedri is there, Rafinha is there, Lewandowski is there. And we had a very good game last weekend. Valencia, we beat them 6-0. So hopefully one of them is the difference maker in this game. But I still feel a 1-1 draw is what we would. The result. எனக்கு வந்து ராஷ்வர்ட் வந்து லெஃப்ட் விங்ல வந்து எப்படி ஆட போறான், ராஷ்வர்ட் வந்து எப்படி லெஃப்ட் விங்ல ஆட போறான், ஏன்னா பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நியூ காஸ்டலோட அதிகமா ஆடி இருக்கான். ஸோ அவன் வந்து எப்படி இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போறான், எந்த மாதிரி ஆட போறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டோம். அதுதான் மேட்டர். I think he struggles with teams that press him like mad. Right? அதான் அவனோட ஸ்ட்ரகிள். அப்புறம் காம்பாக்டா இருந்ததுன்னா அவனால he struggles. So correct. So it'll be very tight for him to get through the space, is what I'm thinking. Another நீ சொல்ற அந்த ராஷ்வர்டோட பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா, Lewandowski வந்து they have to keep him in play. For them to kind of keep Lewandowski in play, crossலாம் போட்டா வாய்ப்பே இல்லை. We will gobble every cross up. Alright, so you have to then play slick passes through the middle from angles, all kind of angles. Just through the middle, if you do it, on the mono midfield will just be like a wall mari. You have to find angles from all sides. That is where I think your fullbacks will also come into play, where they will then push, they will create angles for Rafinha or Rashford to pick up some spots around Angloda mono-man midfield. So that will then mean Gordon and Elanga will have, how Gordon and Elanga eat up the space behind the half line will determine the second part. I think first இது வந்து எங்களோட midfield, second இவங்க ரெண்டு பேர் அந்த ஸ்பேஸை எப்படி ஆக்கிபை பண்றாங்க, எப்படி கேபிட்டலைஸ் பண்றாங்கன்றது தான் will be interesting to see. And Kubarsi, if I think Kubarsi will man mark Walter-Mada all over the pitch. Now Walter-Mada doesn't stick with the defender, drop. He will sit and come and sit on Pedri. So headers எப்படி win பண்ணுவோம்னா, Walter-Madaக்கு தூக்கி போட்டு Walter-Mada will compete with Pedri, not with Kubarsi or Walter-Mada versus Pedri is not even a competition. Right? So அந்த மாதிரி ஆடும். So Kubarsi will actually all over the pitch ன்னு தோணுது எனக்கு. So I think Kubarsi is also a great thing. Yeah, so I think it's going to be like tactically செம்ம ஒரு பயங்கரமான மேட்சா இருக்க போகுது எனக்கு. அதுதான் I'm so looking forward to. உங்களுக்கு பெஞ்ச்ல இருந்து யார் வருவாங்க? If we have to bring Ferran Torres or between Gavi injured, Gavi De Jong ரெண்டு பேரும் injured, Balde injured, அங்க லெஃப்ட் பேக் injured. மேபி லமின் ஃபிட்னா மேபி he can, அவன் ஃபிட்டா இருந்தானா மேபி 20 minutes மேக்ஸிமம். அதை தவிர வேற யாரும் இல்ல. அவனுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சா? நிறைய பேர் எங்களோட குரூப்ல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் வந்து இன்டென்ஷனலா பாஸ்போர்ட் வந்து தொலைச்சிட்டு வந்துட்டான், போடக்கூடாதுன்னு. But so who else is there? I'm just understand உங்களுக்கு bench strength யாருன்னு. Ferran Torres. Other than that, I think if we had to bring on someone physical now, then maybe Bernal came back last week, so he's a young midfielder. Avan I think tallest player in our team. So maybe last 20 minutes, maybe if he's fit enough to play, then maybe him to tackle the midfield. சிபின்னு பார்த்தா ரொனால்ட் அரௌஹோ உள்ள இருப்பான், கிறிஸ்டியன்சன் உள்ள இருப்பான். They too are the CB that can come in to play if needed. அதே மாதிரி லெஃப்ட் பேக் வந்து பால்டே இன்ஜூர்டுங்கறனால எங்களோட ஜெரார்ட் மார்டின் தான் எங்களோட பி டீம் பிளே தான் ஸ்டார்ட் பண்ணுவான்.
அவனுக்கு பேக்கப் அப்படின்னா அதை விட பி டீம் இன்னொரு ஜோஃப்ரே டாரண்டஸ் Yeah, இருக்கும், ஒருத்தன் வச்சிருக்கோம், அவன் வருவான் மேபி தேவைப்பட்டதுன்னா. yeah, okay. மிட்ஃபீல்டுன்னு பார்த்தா இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா ஃபெரான் வருவான், ஃபெர்மின் வருவான். ஃபெர்மின் வேற இருக்காங்களா, கரெக்ட். Yeah, So it yeah. will likely be பேர் என்ன, பெட்ரி, ஆல்மோ Casado. and No, I Casado. think Fermin will start. I think Fermin will start. Okay. So So it'll be Pedri, Casado and Fermin in the midfield. Defense la vandu I think it'll be Joan Garcia in goal, Kunde right back, Kubarsi, and last game Eric Garcia start panna, but I feel in the game maybe Araujo might start for the physicality. So maybe Kubarsi and Araujo, and left back vandu Gerard Martin, and front la vandu Rashford left wing, Rafinha on the right, and I feel Lewandowski should start, but He will I start. wouldn't be surprised if Ferran starts. Yeah, I don't think Ferran will start because என்ன சொல்றது, if like if you need a late runner, Tonali Yeah, can yeah, yeah, start yeah, a yeah. late runner. Exactly. You need someone to occupy Shire and Fern. So ரெண்டு பேரையும் ஆக்கிபை பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வேணும். அந்த மாதிரி ஒருத்த ஆக்கிபை பண்ணனா then you'll find space between. அங்கதான் Yeah. Fermin Lopez will do better. So you'll then have Olmo and Ferran coming off the bench. Yeah. So அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு வந்து again two big misses for us are விசா வந்த உடனே இன்ஜூர் ஆயிடுச்சு அவனுக்கு, ரைட். he's away for a while, and then Jacob Ramsey. இவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கும் bench quality would have been very decent. Mhm. Nice. So yeah, I think one last this thing is we'll reiterate our predictions again. So Sriram, உங்க predictions வச்சு ஆரம்பிக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 3-2 பாசா. Nice. 3-2 Barca, and Ajay, if you can repeat 2-2. your predictions again. 2-2 2-2 draw. 2-2 draw. We will score early. You guys will, it will be counter punches. Score I பண்றோம், think score பண்ணுவான். So it will be like a proper boxing game. So ப்ரோ I கண்டிப்பா feel செட் பீஸ்ல இருந்து ஒரு கோல் இருக்கு ப்ரோ. ஆமா எனக்கும் தோணுது. I think எங்களோட செகண்ட் கோல் will be, நாங்க வந்து we will score first, அதுக்கப்புறம் 2 கோல் நீங்க அடிப்பீங்க, அதுக்கப்புறம் கடைசி கோல் செட் பீஸ்ல அடிச்சு நாங்க வந்து எப்படியாவது ஒரு Yeah. டிரா எடுத்துருவோம்னு நினைக்கிறேன் உங்க கிட்ட இருந்து. சான்ஸ் இருக்கு I think ஆக்சுவலா. same. I also feel it could be a draw. I think 1-1 or 2-2 like you said. So hopefully we win. போன மேட்ச் நான் இதான் சொன்னேன். டிரா போன prediction டிரா வந்து ஆனா கூட கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துருவேன் நான். சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல இருந்து எனக்கு டிராவே போதும்ட்டு வந்துருவேன் நான். நாங்களும் அதேதான்ப்பா. நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் அதேதான். கை கொடுத்து இப்பே நான் மேட்ச் டிரானா கை கொடுத்துறேன். It was lovely bro, lovely chat with you. Likewise. I was just saying Yeah, you were saying something. அடுத்த ஒரு 17 நாள், அடுத்த ஒரு 17 நாள்ல 6 கேம் ஆடுறோம். இதுக்கு மேல 2 இன்ஜுரிலாம் வந்துருச்சுன்னா அப்புறம் எங்களோட அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக்ல உங்களை பாக்குறதுக்கு கூட, உங்களோட அந்த டேபிள்ல பாக்குறதுக்கு அளவு கூட எங்களுக்கு தகுதி இருக்காது அப்புறம். So அதான். So I think it'll be a wonderful game. Thank you so much for having me. So it's been Of course. It's been a pleasure speaking to you guys. இன்னும் தொடர்ந்து பேசுவோம்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. Thank you. Yes. And it was an amazing time having you on, Ajay. Thank you so much. It was ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் வந்து பார்சா ஃபேன்ஸ்னால எப்பவுமே பார்சா பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு டாக் டு அ ஃபேன் அவே ஃப்ரம் பார்சா, அண்ட் எஸ்பெஷலி லைக் நியூ காசல் யுனைடெட் ஃபேன்லாம் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் அ வெரி ஒரு தமிழ் ஃபுட்பால் ட்விட்டர். ஒரே ஒரு பிளக், வி ஆர் வெரி ஸ்ட்ராங் நியூகாசல் இந்தியா கம்யூனிட்டி, டூன் ஆர்மி இந்தியா. அதே மாதிரி வந்து மெட்ராஸ் மேக்பைஸ்னு ஒரு ஹேண்டில் இருக்கு for a long time. So அவங்களையும் நாங்க ஃபாலோ பண்றதுக்கு I think if you guys can follow, it'll mean the world. Actually I'm following bro. I'm following. We'll add the Superstar. Thank you. We will add the links in the YouTube description. So all the viewers who have tuned in the video, okay, just go and follow all of them. Subscribe to Offside Kootam as well, and in the video like, share and subscribe. Champions League nights are back. We will be back for the watch along, and Ajay, if you are free during the game, then you should definitely join us for the watch along. And it was amazing having you on the show, and a great video.
See you all until next time. As always, take care. Bye bye. Thank you.